ஹாய், ஹாய். நாங்க வந்து கீப் சப்ரில இருந்து வரோம். இன்றைக்கு வந்து உங்களுக்கு வந்து 21வது பிறந்தநாள். அப்படியா? உங்களோட பேர் என்ன? தனுவா? உங்களோட பேர் தனுவன்னு சொல்லி இன்றைக்கு வந்து உங்களோட 21வது பிறந்தநாளுக்காக வந்து எங்களோட கீப் சர்ப்ரைஸ் விடாக உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த நாள்ல வந்து நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விழா இப்படி அரேஞ்ச் பண்ணி தந்திருக்காங்க. இப்படி யாரா இருக்கு உங்களுக்கு அப்படி சர்ப்ரைஸ் அனுப்புறாங்க? தெரியலேன்னு சொல்லக்கூடாது. அக்கா. அக்காவா? ஆர் அக்கா? பதனி. வதனி இல்ல, அப்படி இல்ல, அந்த நேம்ல வேற இல்ல. வேற யாரும்? யாரு? ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ் என்னது? யாரை சொல்றீங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்தா இல்லாட்டி? இல்ல, அப்படியும் வரையில. வேற யாரும் செய்ய மாட்டாங்களா அப்படி உங்களுக்கா? தெரியல. என்ன ஓவரா யோசிக்கிறீங்க? சொந்தக்காரர் அப்படியே ஒருத்தன்? அக்காவா தான் இருக்கு. அக்காவா? எந்த அக்கா? வதனி. வதனியா? இல்ல, அந்த நேம்ல வேற இல்ல. யோசிங்க கொஞ்சம். தெரியல. சரி, அப்படி அடுத்த கிஃப்ட் என்னன்னு பாப்போமா? உங்களை கேக் இது மாதிரி நம்ம வேற கிஃப்டும் வந்துருக்கு. என்ன மாதிரி இருக்கும்? பிரேமா இருக்கலாம். பிரேமா? இல்லையே. மோதிரம் லவ் வர தெரியல. சொல்லல அது. என்ன கிஃப்டா இருக்கும்? உடைச்சா பார்க்கணும். இது என்னவோ ஆரோ கேள் ஒரு அனுப்பின கிஃப்ட் மாதிரி இல்ல இருக்கு. இல்ல, உடைங்க பாப்போம். சரி, உடைக்கிறீங்க அவசரப்பட்டு. என்ன கட்டும் போது அப்புறம் வீட்டுல இதோட அடிச்சு கிடைக்கிற மாதிரி அவங்கள அப்படி ஒரு தரம் இல்லையா? ஓச்சா? இப்படி எல்லாம் உங்களுக்காக இன்னும் நிறைய கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. யாரா இருக்கு? தெரியும்னு சொல்லக்கூடாது. உங்களுக்காக வந்து இப்ப சர்ப்ரைஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. உங்கள ஒரு பாசமான ஆக்கலாம் அப்படி உங்களுக்கு சர்ப்ரைஸ் அனுப்பியிருக்காங்க. யாரா இருக்கு? அக்கா தான் இருக்கு. இல்ல, அக்கா அனுப்பல. நான் வேற தெரியல. வேற தெரியலையா? அத்தானா இருக்கலாம். அத்தாண்ட பேர் சந்திரா? இல்ல, இது வந்து சொந்தக்காரர்ல போட வேற ஒரு கேர்ள் ஒரு ஆள் தான் நான் அனுப்பினது. நிக்கி சொல்லுது லவ்வர் ஆகும். நாங்க லவ் காட்டெல்லாம் காட்டுது. நிக்கி தர மாட்டேன் நிக்குது. சரி, அது என்ன இருக்கும்? சமத்தி பாக்க வில்லங்கமா இருக்கும் போலக்கு. வில்லங்கமா இருக்கும் போலக்கு. அப்புறம் எல்லாம் யோசிக்க கூடாது. எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க, அவ்வளவுதான். அப்புறம் எங்கள பிரச்சனை இல்லையா? தெரியல. உடைங்க பாப்போம் எதுக்கும். சரியா? பரவாயில்ல தானே? உங்களோட வீட்டுல ஆக்கலண்டா? உடுப்பா இருக்கலாம். உடுப்பா இருக்கலாமா? சரி, உடைங்களா பாப்போம். சரி, உடைங்க பாப்போம். என்னண்டு உடுப்பேன? இப்படி உங்களுக்காக வந்து ஒவ்வொரு கிஃப்ட்டுமே வந்து உங்களுக்காக பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க. அப்படி நீங்க வந்து உங்களை ஒரு நல்ல ஒரு பாசமுள்ள ஆள் தானே. உடுப்பு இது மாதிரி இந்த பிறந்தநாள் வந்து இந்த 21வது பிறந்தநாள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு நாளா இருக்கணுமா சொல்லிதான் உங்களுக்கு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தந்திருக்காங்க.
இப்ப நீங்க இவ்வளவு இந்த சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க யாருன்னு கெஸ் பண்ணாட்டி அவன் மனசுல கஷ்டப்படும். அக்காவா இருக்கலாம் இல்லாட்டி அத்தானா இருக்கலாம். சரி ஒரு சான்ஸ் யாரும் ஒரு ஆள் சொல்லுங்க. பிள்ளையா சொன்னீங்கன்னு சொன்னா மிக்கியோட சேர்ந்து டான்ஸ் ஆடுங்க. சரி சொல்லுங்க பாபு. ஆனா மிக்கி லவ்வர்னு சொல்லுது அக்காவா? சரி நீ இப்ப பிள்ளையா சொன்னபடியா மிக்கியோட சேர்ந்து டான்ஸ் ஆடுங்க. வரவா அண்ணன் நான் இறங்கி வரவா தெல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா எவதடுத்தும் என் ரூட்டு மாறாதப்பா நான் ரெடிதான் வரவா அண்ணன் நான் தனியா வரவா தர நடுக்கிற பர அடிக்கணும் நாடத்தான் விரல் எடுக்கிற தீபம் தான் நாய தத்தா பத்தாவது பாட்டில் நான் குடிக்க அண்டால கண்டா சேஸ் அடிக்க கேட்டா வெட்டி கொண்டாங்கடா என் பசி நான் தண்ணிக்க ஹாய். இவ்வளவு நேரம் வந்து பிள்ளையா சொன்னபடியா ஆடினீங்க என்ன? ஆரண்டு கெஸ் பண்ணபடியா? சரி இவ்வளவு நேரம் ஆடினீங்க, ஆடி ஆடி இப்ப ஆரண்டு கெஸ் பண்ணீங்க. இப்ப ஆடி ஆடினாலும் ஒரு ஆளை கெஸ் பண்ணிருக்க தானே வேணும். ஆறு அத்தானா? இல்லையே. வேற யாரும் அனுப்ப மாட்டாங்களா? என்ன அக்கா அத்தான் இந்த வீட்லயே நிக்கிறீங்க, வேற ஒருத்தர் நீங்க சொல்றீங்க இல்லையே? இல்ல நீங்க எப்படி சொல்லக்கூடாதுல்ல, என்ன இருந்தாலும் என்னடா என்ன பிரச்சனை இல்லா உங்களுக்கா வந்து சர்ப்ரைஸ் வேற யாருக்கெல்லாம் அனுப்பிருக்கீங்க. இப்ப நீங்க ஒரு தடவை அனுப்ப மாட்டேன்னு சொன்னீங்கன்னு சொன்னா அவை என்ன மனசு இல்ல கஷ்டப்படும். நிக்கி லவ்வர் இருக்குது இருக்கலாம். லவ்வர் இருக்கா? இல்ல இல்லையா? சிங்கிளா? ஆனா அப்படி தெரியலையே. சரி லவ்வர் இருந்து இப்ப லவ்வர் கிஃப்ட் அனுப்பி விட்டா வீட்டு என்ன செய்யும்? ஏற்றுக்கொள்ளணுமா? ஏற்றுக்கொள்ள மாட்டோமா? ஓம் சொல்லுவீனுமா? சரி இப்ப யாருன்னு பாக்குறது ஆர்வமா இருக்கா தனுவுக்கு? கவலைப்பட போயில கொஞ்சம் பேர் சொல்லல, கவலைப்பட போயில ரெண்டு பேரும் சொல்லலையே, என்ன செய்வோம் திருப்பி? இப்ப நீங்க இப்ப ஆரண்டு இப்ப கெஸ் பண்ணாடி என்ன செய்வோம்? அவளை இப்படி நாங்க திருப்பி கொண்டு போடுமா? நீ சொல்லாடியா எனக்கு எப்படி இருக்கு என்னடா எங்கடா வரந்துட்டா என்ன செய்வோம் சொல்லுங்க. தெரியல ஆரண்டு தெரியலையா? நீங்க எப்படி சொன்னா இப்ப லவ்வரா இருந்தாலும் சரி இதோட பிரேக்கப் சரி அப்படி ஆரம்பமா அப்ப சரிண்ணா வா. சரி உட கேட்கும் முதல்ல உங்களோட பேர் வந்து தனு குட்டியா மட்டும் செல்லம்மா எல்லாம் சொன்னது இப்படிலாம் யாரும் கூப்பிடுறது? அப்படி கூப்பிடுறது இல்ல. அப்படி கூப்பிடுறது இல்லையா? நீங்க இப்ப இப்படி சொல்றீங்க, இப்ப வீட்டுல இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாம தானே உங்களை லவர் கூப்பிட்டு இருப்பா, அப்படி இல்லையா? இல்ல. சரி அப்படியே பாப்போம். அப்ப ஆரஞ்சு பாப்போம். சரி பாப்போம், இங்க காட்டுங்க ஆரண்டு பாப்போம். ஆறு உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் அனுப்பியிருக்க அக்கா. ஆறு என்ன பேர் அக்காவுக்கு? உங்களோட அக்காக்கெல்லாம் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸை வந்து எங்களோட கீ சர்ப்ரைஸோட அரேஞ்ச் பண்ணி தந்துருக்கீங்க. உங்களோட அக்காண்ட சார்பாகவும் எங்களோட கீ சர்ப்ரைஸோடாகவும் உங்களுக்கு எங்களோட இனிய பிறந்த வாழ்த்துக்கு. சரி இப்போ அக்காவுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க?
நின்னானே